தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 12-14 முடிய. காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் கிடைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாமே. அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அழைக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அலையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய 3ஆம் நாளாக இன்று தாயாம் தேவை புனித மார்ட்டின் தே போரஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 16ஆம் நூற்றாண்டிலே தென் அமெரிக்க நாட்டிலே அந்த பெரு என்ற அந்த தலைநகரிலே லீமா என்ற இடத்திலே இவர் பிறந்தவராக, தன் வாழ்நாளிலே சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே இவர் பிறந்தவராக, சிறு வயதிலேயே தந்தையை அவர் இழந்து விடுகின்றார். தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பால் வளர்க்கப்படுகின்றார். சமூகத்திலே மிகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையிலே அவர் பிறக்கின்றார். காரணம், இவருடைய தந்தை வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர், இவருடைய தாயார் கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர். இதனால் இவர் பட்ட துன்பங்கள், சமூக அளவிலே அநேக துன்பங்களை சந்தித்தார். ஒரு குருமடத்திலே கூட, ஒரு குருவாக கூட, அந்த துறவியாக கூட இவருக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நிலையிலும் அவர் கடவுள் அவரை இரக்கத்தோடு கண்டுகொண்டார். அதைத்தான் நான் பார்க்க இவருடைய டொமினிக் போரஸ் வாழ்விலே அந்த அளவுக்கு டொமினிக்கன் சபையிலே சேர்ந்து தன் வாழ்நாளிலே ஜபத்திலும் ஏழ்மையிலும் தனிமையிலும் பருத்தியாகங்களிலும் தன் வாழ்நாள் முழுமையாக ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர், இரக்கத்தோடு வாழ்ந்தவர். இவருடைய வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை ஒருபுறம், அதே சமயத்தில் இவர் கடவுளுடைய அந்த இரக்கத்தால் இந்த அளவுக்கு இன்றைக்கு 16ஆம் நூற்றாண்டிலே மிக பெரும் ஒரு புனிதராக துறவியாக வாழ்ந்திருக்கின்றார். அத்தகைய ஒரு மார்ட்டின் தே போரஸுடைய இந்த திருநாளிலே நாமும் எத்தகைய மனநிலையோடு இருக்கிறோம். அது ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கிறார், நீங்கள் விருந்துக்கு அழைக்கும் பொழுது பெரிய பெரிய பணக்காரர்களையோ வசதியாளிகளோ கூட வேண்டாம். காரணம் அவர்கள் உங்களுக்கு திரும்ப செய்யக்கூடும். ஆனால் திரும்ப கைமாறு செய்ய இயலாதவர்கள் யார்? இந்த ஏழைகள் தான், உடல் ஊனமற்றவர்கள் தான், பார்வையற்றவர்கள். இவர்களுக்கு கூப்பிட்டு நீ விருந்து கொடு என்று சொல்லுகிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்று சொல்வது போல ஆண்டவர் இரக்கத்தோடு இருக்கிறார். இதை இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் இரக்கத்துக்குரியவராக இருக்கின்றார். தன்னுடைய அளவிழந்து அந்த இரக்கத்தை பொழுகின்றார். அவருடைய அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது என்று பவுலுடைய ரோமை மடலிலே சொல்கிறார். கடவுளுடைய அந்த இரக்கத்தை பெருக்கத்தை உணர்ந்து சொல்லுகின்றார். அவர் கடவுள் அவருக்காகவே நினைத்து வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் பவுலுடைய தன் வாழ்நாளிலே அனுபவித்தார். 13ஆம் திருத்துவம் என்று அறிவித்தார். அந்த அளவுக்கு கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினார். அதைத்தான் இன்றைக்கு புனித மார்ட்டின் தே போரஸ் வாழிலும் 16ஆம் நூற்றாண்டிலே ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மதித்தவர். அவ்வளோ ஒரு தாழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர், பண்போடு இருக்கக்கூடியவர். அவருடைய அந்த திருநாளிலே நாமும் நம்முடைய நிலைப்பாடு யாருக்காக? இந்த சமூகத்திலே ஏழைகளுக்காக அவருடைய வாழ்வு, அவர்களுடைய உரிமை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கடமைகள், பொறுப்புகள் அவர்களுக்கு அன்றாடம் நிச்சயம் கொடுக்க வேண்டும். ஒரு இந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அவர்களும் மதிக்கப்பட வேண்டும். அவர்களும் இந்த உலகத்தில் வாழ தகுதியுள்ளவர் என்பதை நாம் அறிந்தவர்களாக நாம் நல்ல இந்த உலக வாழ்வில் வாழ்கிற பொழுதே நாம் நற்பண்புகளாலும் வாழ்ந்து விண்ணகத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள, நாம் அனைவரும் விண்ணகத்திலே ஆண்டவரோடு பங்கு கொள்ள இந்த நவம்பர் மாதத்திலே இறந்தோருக்காக மன்றாட ஜபம், தவம், கர்மம் போன்ற நற்பண்புகளால் இந்த மாதம் முழுமையாய் நம் கல்லறைகளை சந்தித்து நம்முடைய வாழ்வு, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே நீ திரும்ப என்பது போல நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை என்ற அந்த நிலையை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக கல்லறையை சந்தித்து ஜெபித்து நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்த இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, நம்முடைய டொமினிக்கன் துறவியாக வாழ்ந்த புனித மார்ட்டின் தே போரஸுடைய வாழ்விலே அநேக துன்பங்கள், அவருடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள், சமூகத்தில் வெறுக்கப்பட்ட அந்த நிலை, ஆனால் அவருடைய இரக்கத்தால் அவர் ஒரு துறவியாக அவருடைய வாழ்நாள் முழுமையாய் பணியை அர்ப்பண உணர்வோடு தாராள உள்ளத்தோடு செய்து ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மரித்தவர். அவருடைய இந்த திருநாளிலே நாங்கள் உண்மை போற்றுகிறோம். நம்முடைய மேலான கொடைகளுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் இறந்ததற்காக நாங்கள் ஜெபிக்க மன்றாட தேவையான அருள் உதவி எங்களை நிறைவாய் கொடுத்து இந்த மாதம் முழுமையாய் எங்கள் ஒவ்வொரு ஆசிர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.